ஹாய் எவ்ரிஒன். இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக ஆலு பராத்தா எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அது பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதங்கட்டும். கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேணாம், ஓரளவுக்கு நல்லா வதங்கினா போதும். ஆனியன் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நான் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் இருக்குல்ல, இது நல்லா சுருங்கி வரணும். இந்த இலை எல்லாமே நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போது ஏற்கனவே நான் 3 உருளைக்கிழங்கை பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன்னா, நான் கிரேட் பண்ண போகிறேன். ஏன்னா கிரேட் பண்ணால் தான் நல்லா ஸ்மூத்தாக ஈவனாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா குட்டி குட்டி கட்டியாக இருக்கும். அதனால் வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கிரேட் பண்ணதுக்கப்புறமா இப்போது ஒரு கப் நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதை மைதாவில் கூட பண்ணலாம், நான் கோதுமை மாவில் பண்ணுறேன். ஸோ ஒரு கப் கோதுமை மாவு, அது கூடவே நம்ம வெங்காயம் கொத்தமல்லி இலையும் வதக்கி வச்சுருந்தோம்ல, அதை ஆறுனதுக்கப்புறமா இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம கிரேட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு, இது கூடவே ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் கொரியாண்டர் பவுடர், சாட் மசாலா இருந்துச்சுன்னா அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கண்டிப்பாக சேர்க்கணும்னு இல்லை, வேணும்னா இதுக்கு பதில் நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் கரம் மசாலா சேர்க்கலை. அப்புறமா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதில் தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற போகிறதில்ல. இந்த உருளைக்கிழங்கோட சேர்த்து இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு வேளை உங்களுக்கு ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூனோ 2 ஸ்பூனோ. இந்த மாதிரி நல்லா டோ மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இதை ஒரு ஒர்க் ஸ்பேஸ்க்கு மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி போர்டோ இல்லைனா உங்கள் கவுண்டர் டாப்பில் கூட டஸ்ட்டு இந்த மாதிரி மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது இதை மீடியம் சைஸ் பால்ஸாக எடுத்துக்க போகிறோம். ரொம்ப குட்டியாக எடுக்க வேணாம், ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பால்ஸாக எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் சப்பாத்தி நம்ம எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி சப்பாத்தி மாவுக்கு தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அதுக்காக ரொம்ப நைஸாக தேய்க்க வேணாம், அப்படியும் தேய்ச்சா பிஞ்சு போயிடும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறமா சப்பாத்தி போடுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ நல்லா இந்த பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா இது எதுலனா நான்ஸ்டிக்கில் போடலாம், இல்லை நம்ம தோசை தவாவில் கூட போடலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு தடவை 2 பக்கமும் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஆயில் ஊற்றுங்க. இந்த மாதிரி ஆயில் 2 பக்கமும் தடவிட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதும் சப்பாத்தி போடுற மாதிரி போட்டுடலாம். இந்த டிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக சப்பாத்தி வச்சு நம்ம உருளைக்கிழங்கு குருமாவோ இல்லை கிரேவியோ வச்சோம் அப்படின்னா கிட்ஸ் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அதில் உருளைக்கிழங்கு இருந்ததுன்னா தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கிரேட் பண்ணி இது கூடவே சேர்த்து நம்ம பிசைஞ்சிட்டோன்னா இதுலேயே எல்லாமே நம்மளுக்கு வந்துடும். ஸோ அவங்க தனியாக எடுத்து வைக்கவும் மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். சிம்பிள் அண்ட் ரொம்ப குயிக்காக கூட பண்ணிடலாம். ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்மளோட இது ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரியே எல்லாத்தையுமே நம்ம போட்டு எடுத்துடலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. டக்குன்னு பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ஸுமே ரொம்ப கம்மி. நான் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது எப்படின்னு தான் சொல்லியிருக்கேன். இதை பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. இது கூட நீங்கள் என்னோட சைட் டிஷ் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் நீங்கள் கர்ட் யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப நல்லாயிருக்கும் கர்ட் டிப் பண்ணி சாப்பிடும் போது. ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. வாயில் வச்சோன்னே அப்படியே கரைஞ்சிரும். ஸோ இதை ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.